இப்போது இந்த செந்தில் இருக்கிறார்ல, செந்தில் வேல் வீச்சு, வேல் வீசுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் அந்த பெண் கைது குறித்து எதுவும் பேசவே இல்லை? இந்த நிமிடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெஜிஸ்ட்ரேட் விசாரணை பண்ணுறாரு, சிபிஐ எடுக்கிறதுக்கு இன்னும் வந்து அவகாசம் இருக்குன்னாங்க. சிபிஐ இன்னும் அந்த ஃபார்மாலிட்டியில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிமிடம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கைது செய்யணும்னாக்கா தமிழ்நாடு போலீஸ் கைது செய்ய முடியும். ஏற்கனவே சில வழக்குகள் அவங்க மேலே இருக்குது, அந்த வழக்கில் கூட கைது செய்ய முடியும். இப்போது ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இது வந்து நடத்தணும்னு சொன்னால் கூட இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், அந்த வழக்கு கூட நீங்கள் தூசு தட்டி எடுக்க முடியும். இல்லை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கூட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி கைது பண்ணணும்னா கைது பண்ணலாம். இந்த வழக்கில் பண்ணலன்னா கூட வேறு வழக்கில் பதிவு, ஆனால் அவங்க வந்து விட்டுறாங்க. மற்றவர்கள் நான் சொல்லக்கூட இந்த மீடியாவை சார்ந்த அத்தனை பேரும் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் மீடியாவில் இன்றைக்கி வந்து பிரபலமாக பேசுகிறாங்களோ அத்தனை பேரும் மாற்று கருத்து உள்ளவங்க கூட ஒரே கோர்ட்டில் அந்த பெண்ணை ஏன் கைது செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரே ஒரு குரல் கூட வரவே இல்லை. அதை தாண்டி கேட்டால் இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்களுக்கு இந்த காணொலியை பார்த்தாது நான் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செய்து இந்த செந்தில் வேல் வீச்சை கூட ஓரளவுக்கு சகிச்சிக்க முடியுது. அந்த பிரசன்னான்னு ஒருத்தன் பேசுகிறான்ல, அவனை தயவு செஞ்சு இந்த மீடியாவில் போய் பேசுறதுக்கு அனுமதிக்க கூடாதுன்ற. எங்கே சிரிக்கணும்னு தெரியவே இல்லை, எதுக்கு சிரிக்கணும்னு தெரியல. இது ஒரு துக்கமான விஷயம் சார். இது நீங்கள் ஒரு முட்டு கொடுத்து தப்பே கிடையாது சார். நீங்கள் திமுக சார்ந்தவர்னு சொல்லி